அழகான பாடல் ஒன்று அன்பாக பாடிக்கொண்டு மலை போலும் பாடல்களை நான் தொழுதே. நிலையான உங்கள் அன்பில் குலையாது வாழ்கின்ற மறுதானே வேணும் என்று நான் விளைந்தேன். இயேசுவே என் இயேசுவே, இயேசுவே என் இயேசுவே. அகலும் என் வேண்டல் இதுவாகும், மாண்பு அதுவாகும். அழகான பாடல் ஒன்று அன்பாக பாடிக்கொண்டு மலை போன்று பாதங்களை நான் தொழுதே. நிலையான உங்கள் அன்பில் குலையாது வாழுகின்ற அருள்தானே வேண்டும் என்று நான் விளைந்தேன். இயேசுவே என் இயேசுவே, இயேசுவே என் இயேசுவே. பின் இருள் அகலும், என் வேண்டல் இதுவாகும், மாண்பு அதுவாகும். அழகான பாடல் ஒன்று அன்பாக பாடிக்கொண்டு அலை போலும் பாதங்களை நான் தொழுதேன். நிலையான உங்கள் அன்பில் குலையாது வாழுகின்ற அருள்தானே வேண்டும் என்று நான் விளைந்தேன். இயேசுவே என் இயேசுவே, இயேசுவே என் இயேசுவே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்மை ஆட்கொண்டு வழிநடத்தும் தூய ஆவியானவரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்று அகில உலகம் முழுவதும் நட்பின் நாளாக வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டேவாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே நம்முடைய தமிழக திரு அவை நட்பினை மையப்படுத்தி இளைஞர்கள் இளம் பெண்கள் ஞாயிறாக ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிறை அறிவித்திருக்கின்றது. ஆகவே இந்த நாளிலே இளைஞர்கள் இளம் பெண்கள் ஒவ்வொருவருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். காட் பிளஸ் யூ. இன்றைய இந்த நாளிலே இளைஞர் பணிக்குழுவின் செயலாளர் தந்தை அருட்தந்தை ஞானப்பிரகாசம் அவர்கள் நம்மிடையே வந்து நம்முடைய இளைஞர்கள் இளம் பெண்களுக்காக இந்த திருப்பலியை நிறைவேற்றி இன்னும் சிறப்பாக அது முடிந்த பிற்பாடு இளைஞர் இயக்கம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்கின்ற மற்றும்
மற்ற தேவையான கருத்துக்களை கொடுக்க நம் முன்னே வந்திருக்கின்றார். ஆகவே உங்கள் அனைவருடைய பெயராலும் சிறப்பாக இளையோர் பெயரால் அருட்தந்தை ஞானப்பிரகாசம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த திருப்பலியிலே சிறப்பாக நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்கள், இளம் பெண்கள் அனைவரையும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். இந்த திருப்பலியிலே பங்கேற்றிருக்கின்றவர்கள், இன்னும் பல்வேறு ஊர்களிலும் வெளிநாடுகளிலும் படித்து கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் வேலை செய்து கொண்டிருக்கின்றவர்கள், இவர்களையும் நாம் ஒப்பு கொடுப்போம். திருத்தந்தை மிக அழகாக இளைஞர்களுக்கு எழுதிய திருத்தூது ஊக்க உரையிலே சொல்கின்றார், இளைஞர்களே, நீங்கள் இறைவனை தேடுங்கள். இறைவனை நீங்கள் தேடுகின்ற போது அந்த இறைவன் உங்கள் அருகில் வருவார். அவர்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள், அவரால் நீங்கள் வழிநடத்தப்படுவீர்கள் என்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் மிக அழகாக சொல்கின்றார். ஆகவே இயேசுவை தேடுங்கள். இன்றைய இறை வார்த்தையும் கூட இன்னும் சிறப்பாக இறைவனை தேடுகின்றவர்கள் பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை கூறுகின்றது. ஆகவே இளைஞர்கள், இளம் பெண்கள் மட்டுமல்ல, நாம் அனைவருமே இறைவனை தேடுவோம், இறைவனை அனுபவிப்போம். ஏனென்றால் திருப்பாடல் சொல்கின்றது, ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. இந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் இந்த திருப்பலியிலே பங்கேற்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமையாக இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு ஒரு ஃபீஸ்ட் கொண்டாடுவோம். என்னது? ஜான் மரிய வியானி. யார் அவர்? ஃபாதருடைய குருக்களுடைய தினம். எல்லா பங்கு தந்தையர்களுடைய பாதுகாவலராகவும் அதன் பிறகு எல்லா குருக்களுடைய பாதுகாவலராகவும் இருக்கிறார்கள். எனவே இந்த நாளில் நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு சிறப்பான புனிதருடைய விழாவை கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஹாப்பி ஃபீஸ்ட் ஃபாதர். நம்முடைய தந்தைக்காக ஜெபிக்கிற அதே வேளையில் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையர்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பங்குகளில் இருக்கிற எல்லா பங்கு தந்தையர்களுக்காகவும் மற்றும் எல்லா குருக்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இந்த நாளில், குருக்களுக்கான இந்த நாளில், இளையோர் இளம் பெண்களுக்கான இந்த இளையோர் ஞாயிறை கொண்டாடுகிற இந்த தருணத்தில் அவிநாசி பங்கிலே தோமையார் ஆலயத்திலே இந்த நாளில் புதியதாக இளைஞர் இயக்கத்தை நம்முடைய கோவை மறை மாவட்டத்தில் தொடங்குவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த நிறைய மகிழ்ச்சியோடு நாம் ஆண்டவரை அணுகி வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். சில நொடிகள் கண்கள் மூடி அவருடைய பிரசன்னத்தில் நாம் நிற்க தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நிறைவாய் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், நம்மோடு உடன் நடக்கிறார். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன், உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? உதவி எனக்கு ஆண்டவரிடமிருந்தே வரும், அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் என்று திருப்பாடல் 121 வாசிக்கிறோம். நம்மை படைத்து பாதுகாக்கிற பராமரிக்கிற இறைவனுடைய பிரசன்னத்தில் நிற்க நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று சில நொடிகள் சிந்தித்து பார்ப்போம். இதோ இளைஞர்கள் ஆண்டவரை தேடாமல் ஆண்டவரை விட்டு வெளியே சென்ற தருணங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆலயத்திற்குள் வரவில்லை, ஆலயத்திற்கு மட்டும் வருகிறேன், ஆலயத்திற்கு வெளியே நின்று ஆண்டவரை நான் பார்த்து கொள்கிறேன் என்ற ஒரு மனநிலையில் நாம் வெளியே நின்ற தருணங்களுக்காய் மனம் வருந்துவோம். ஆண்டவரை பற்றி கொள்ளாமல் ஆண்டவரை உதறி தள்ளிய தருணங்களுக்காய் மனம் வருந்துவோம். ஆண்டவரோடு இணைந்து ஒரு இனிய வாழ்வை வாழ
தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளுக்காய் மனம் வருந்தி நம்முடைய பாவங்களுக்காய் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இன்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் மீது அளவு கடந்து இரக்கம் கொண்டு நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம் யாம், உம்மை வாழ்த்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரு மகனாய் உதித்த ஆண்டவரே, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக.
ஆண்டவரே இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் உம்மடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, 18 வயதிலிருந்து 30 வயது வரை இருக்கிற திருமணமாகாத இளைஞர்கள், இளம் பெண்கள் அங்கே பெற்றோர்களோடு பின்னே அமர்ந்திருந்தால் அல்லது வெளியே இருந்தால் தயவு செய்து அவர்களை முன்னே அனுப்பும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளில் இளைஞர் ஞாயிறை கொண்டாடுகிறோம். இளைஞர்களுக்காக சிறப்பு ஜெப வழிபாடு ஏறெடுக்கிறோம். அனைத்து இளைஞர்களும் இளம் பெண்களும் முன்னே வரும்படியாக, முன்னே வந்து அமரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கான இடம் இங்கே தாராளமாக இருப்பதை உணர்ந்து முன் வந்து அமரும்படியாகவும் பெற்றோர் அதற்கு வழிவகை செய்யும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல் வாசக முன்னுரை. எகிப்தைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று பாலை நிலத்தில் பயணித்தபோது இஸ்ரேல் மக்கள் பசியின் கொடுமையால் வருந்தினர். நலமான உணவும் சவால்கள் இல்லா வாழ்வுமே போதுமென்று விடுதலை கடவுளுக்கெதிராக முறுமுறுத்தனர். தங்களது பயணத்தில் தளர்ச்சியடைந்தனர். ஆனால் கடவுள் தம் மக்கள் மீது அன்பு கொண்டிருந்தார், நம்பிக்கை கொண்டிருந்தார். எனவே இரக்க மிகுதியால் அவர்களுக்கு மன்னாவை உணவாக கொடுத்தார். இவ்வுணவு அவர்களுக்கு பசியாற்றி லட்சிய உணர்வை புதுப்பித்தது. இஸ்ரேல் மக்களை போன்று சூழல் காரணமாக நம் இளைஞர்களும் நம்பிக்கை இழக்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இருப்பினும் பெற்றோர், இயக்க உறுப்பினர்கள், முன்னாள் இளைஞர்கள், மூத்தோர், பங்கு அருட்பணி பேரவையினர், பங்கு அருள்பணியாளர்கள் ஆகியோரது நலமான வழிகாட்டுதலில் நம்பிக்கை கொண்டு வாழும்போது இறையாட்சிக்குரிய விழுமியங்களை வாழத் தொடங்குகின்றார்கள். விரைந்து இயங்குகிறார்கள், தளர்வடைய மாட்டார்கள். இப்பாதையில் நாம் உடன் பயணிக்க வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 2-4 வரை மற்றும் 12-15 வரை. அந்நாள்களில் இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ராயேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்திருந்து, எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறியப் போகிறேன். இஸ்ராயேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுக்கொள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம்,
காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறை பனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ராயேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவர் ஒருவரை நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே வாழ்க, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
இரண்டாம் வாசகம் முன்னுரை. திருத்தூதர் பவுல் எபேசிய மக்களுக்கு கூறிய அறிவுரையிலிருந்து, புறவினத்தாரைப் போன்று தங்களது எண்ணங்களுக்கேற்ப வாழாமல் கிறிஸ்துவருக்குரிய மக்களாக நீதி, உண்மை, தூய்மை ஆகிய பண்புகளை வெளிப்படுத்தும் புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். இரவின் மீது நம்பிக்கை கொள்ளும் இளைஞர்கள் இறையாட்சிக்குரிய விழுமியங்களை உள்ளடக்கிய புதிய இயல்பை அணிந்து கொள்ளும் போது தளர்வு, சோர்வு ஆகியவற்றிற்கு உள்ளாகாமல் வீறு கொண்டு நடைபயில்வார்கள். இப்பயணப்பாதையில் உடன் பயணிக்க இவ்வாசகத்திற்கு செவி மடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதர்க்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 17 மற்றும் 20, 20 24 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தாங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதர்க்குரிய இயல்பை கலைந்துவிடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதர்க்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மனிதர் அப்பத்தினால் மட்டும் அல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல்லு ஒன்றாலும் வாழ்வார். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த காலை திருப்பலியானது சிறப்பான விதத்தில் வயநாட்டிலே அந்த இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்கள் மறுவாழ்வு பெற வேண்டும் என்கின்ற கருத்திற்காகவும் மற்றும் இறந்தவர்களுக்கு இறைவன் தாமே நித்திய இலை பாற்றி தர வேண்டும் என்கின்ற சிறப்பு கருத்தை நாம் ஒப்புக்கொடுப்போம். மற்றும் ராஜன் பிரியா கருத்துப்படி அமுதாவின் ஆண்மையிலை பாட்டுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும், பிளவேந்திரன் ஆரோக்கியமேரி கருத்துப்படி தொழில் கருத்துக்களுக்காகவும், செபஸ்டியான் ஆசிரியருடைய 22ஆம் ஆண்டு நினைவிலே ஆண்மையிலை பாட்டுக்காகவும், திரு குரூஸ் ஆசிரியருடைய ஆசிரிய பணியினுடைய 29ஆம் ஆண்டு நிறைவிலே கடவுளுக்கு நன்றியாகவும், சேவியர் ஜாக்லின் மேரி கருத்துப்படி வயநாடு முண்டக்கை சூரல்மலை நிலச்சரிவில் உயிரிழந்தவர்கள் மற்றும் மரித்த சிலுவை முத்து ரெஜினா அமிர்தம் மேரி இவர்களுடைய ஆண்மையிலை பாட்டுக்காகவும், பவுல்ராஜ் ரோஸ்லின் மேரி யுவராஜ் பெவீனா குடும்ப கருத்துப்படி மற்றும் பவுல்ராஜுக்கு உடல் சகம் பெற்றதற்கு நன்றியாகவும், அன்பரசு ரீட்டா கருத்துப்படி லூர்து சாமி மல்லீஸ்வரன் இவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், அந்தோனி சாமி லீமா கருத்துப்படி சவரிமுத்து மரியம்மாள் உடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும்
யார்மணியாத ஆன்மாக்களுக்காகவும், பிலிப் ரோசி கருத்துப்படி மரித்த அருட்தந்தை இயேசுதாஸ் மற்றும் சாந்தா இவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், மத்தேயு கருத்துப்படி கருணையம்மாளுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், பிரிட்டோ சாந்தா கருத்துப்படி தொழில் வளர்ச்சிக்காகவும், கிறிஸ்டினா நிவின் உடல் சுகம் மற்றும் நட்படிப்பிற்காகவும், மேரி குழந்தைசாமி குடும்ப கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும், ஆரோக்கியநாதன் ஆக்னேஸ் குடும்பத்தார் கருத்துப்படி, ஆக்னஸ் எலிசபெத் குடும்பத்தார் கருத்துப்படி மரித்த அருட்சகோதரி ஃப்ளாரன்சியாவுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், சார்லஸ் விக்டோரியா கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும், மரித்த அருட்தந்தை இயேசுதாசுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், கிளாரியா டேனியா கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும் மற்றும் யாரும் நியாத ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி தொகுப்பு 6 இறை சொற்றொடர்கள் 24 35 முடிய. காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நகமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார், ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் கொண்டாட்ட வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை இளையோருக்கும் இளம் பெண்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு, ஆண்டவருடைய இந்த பிரசன்னத்தில் இந்த நாளில் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாசகங்களின் மூலமாக நம்மை சிந்திக்க அழைக்கிற காரியம் என்ன என்று பார்த்தால், ஆர் யூ ஆல் சாட்டிஸ்ஃபைடு? நீங்கள் திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் நிறைவடைந்திருக்கிறீர்களா? தட்ஸ் a question. நீங்கள் நிறைவடைந்திருக்கீங்களா? இன்றைக்கி உன் மனசில் கை வச்சு, அப்பா, உனக்கு 2 வயசு இருக்கட்டும், 5 வயசு இருக்கட்டும், 10 வயசு இருக்கட்டும், 100 வயசு இருக்கட்டும், 80 வயசு இருக்கட்டும், நீங்கள் எந்த நிலையில் வாழ்ந்தாலும், நான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கிற பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? எஸ் ஆர் நோ? ஆமாவா இல்லையா?
அப்படியே தலையாட்டுறாங்க. இப்படி ஆரம்பிச்சு அப்படி, ஆமாம் இப்படி, இல்லைனா இப்படி. ஆமாவா இல்லையா? எஸ், கொஞ்சம் வாய்ஸ் கேட்குது. நோ, நோவும் கேட்குது. எஸ்ஸும் கேட்குது, நோவும் கேட்குது. சரி, இந்த நாளினுடைய இறைவார்த்தையை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அப்படி சிந்தித்து பார்க்கிற பொழுது நான் வாழ்கிற வாழ்க்கையில் நிறைவடைந்த ஒரு வாழ்க்கையை எப்படி அனுதினமும் வாழ்வது என்பதை நாம் சிந்தித்தவர்களாய் தொடர்ந்து வருகிற நாட்களிலும் நிறைவடைந்த ஒரு வாழ்க்கை வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு பெண்மணி ஒரு மாலுக்கு போகிறாங்க. அந்த மாலில் எல்லா ஸ்டாலையும் சுற்றி பார்த்துக்கிட்டே வருகிற பொழுது ஒரு கடையில் ஒரு வித்தியாசமான அறிவிப்பு, உங்கள் மனதிற்கு பிடித்த கணவர்கள் விற்பனைக்கு என்று. உங்கள் மனதிற்கு பிடித்த கணவர்கள் விற்பனைக்கு அப்படின்னோடனே இந்த அம்மாவுக்கு ஒரே குஷி. என்னடா அது, மனதிற்கு பிடித்த கணவர்கள். இந்த பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு. உடனே கல்யாணம் ஆகாத பொண்ணு போகிறாங்க. ஆஹா, நம்மளும் வரன் தேடி கொண்டிருக்கிறோமே, ஒரு நல்ல ஒரு கணவர் இங்கே கிடப்பானான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ளே போயிருக்கிறாங்க. அப்போ உள்ளே போனோன்னே முதல்ல ஒரு அறிவிப்பு பலகை இருக்குது. அந்த அறிவிப்பு பலகையில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இதில் 4 ஃப்ளோர் இருக்குது. ஒரு ஃப்ளோருக்கு ஒரு தடவை தான் போக முடியும். ஒரு ஃப்ளோர் விட்டு மேலே போயிட்டால் மறுபடியும் கீழே வர முடியாது. ஒரு ஃப்ளோர் விட்டு அடுத்த ஃப்ளோர் போயிட்டிங்கன்னா அடுத்த ஃப்ளோரில் இருக்கிற யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஃப்ளோர், உங்களுக்கு எந்த ஃப்ளோர் தேவையோ அந்த ஃப்ளோரில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒருவேளை நீங்கள் சூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், விட வேண்டியதான் என்று சொல்கிறாங்க. மொத்தம் 5 ஃப்ளோர் இருக்குது. இந்த 5 ஃப்ளோரில் நீங்கள் எந்த ஃப்ளோரில் வேணால் ஒவ்வொரு வகையான கணவர்கள் உங்களுக்கான இருப்பார்கள். அங்கே போர்டு போட்டிருக்கோம் எப்படிப்பட்ட கணவர்கள் இங்கே இருப்பாங்கன்னு, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அந்த பொண்ணு உள்ளே போகிறாங்க. முதல் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோருக்குள்ளே போகிறாங்க. முதல் தளம் உள்ளே நுழைந்த பிறகு அழகான கணவர்கள் உள்ளே இருக்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆஹா, உண்மையில் நமக்கு அழகான மாப்பிள்ளை தானே வேணும். உள்ளே போய் பார்த்துக்கிறாங்க. அழகான கணவர்கள் பேரில் சொன்னது போலவே ரொம்ப அழகாக, எல்லாம் பயங்கர ஹேண்ட்ஸமாக சூப்பராக இருந்துக்கிறாங்க. ஆஹா சூப்பர், அழகானவங்களாம் இருக்காங்க, இங்கேருந்து யாராவது சூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன தோணும், இன்னும் 5 ஃப்ளோர் இருக்குது, அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். சரி, 2வது ஃப்ளோர் போயிருக்காங்க. முதல் ஃப்ளோர்லேருந்து 2வது ஃப்ளோர் போயாச்சு. அழகான அறிவான கணவர்கள். அடடா, அழகும் இருக்குது அறிவும் இருக்குது, புத்திசாலிகள்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. நல்ல வேலை ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம சூஸ் பண்ணல, இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வர கேப்பில் திடீர்னு ஒரு டவுட்டு, என்ன இன்னும் 3 ஃப்ளோர் இருக்குது, அழகு அறிவு, அப்போ இதை விட அடுத்து என்னவாக இருக்கும், 3வது ஃப்ளோர் போவோம். அழகான அறிவான அன்பான கணவர்கள் இங்கே இருப்பார்கள். ஆஹா, நமக்கு வேணுங்கிறது அன்பு தானே, அழகாகவும் இருக்கணும், அறிவாகவும் இருக்கணும், நம்மளை அன்பு செய்கிறவங்களாகவும் இருக்கணும். இப்படிப்பட்ட கணவன் தான் நமக்கு வேணும். 3வது ஃப்ளோரில் பார்த்துருவோம். அதே மாதிரி போயாச்சு. தேடிட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள், அப்போ 3லையும் சூஸ் பண்ண மாட்டீங்க. 4வது ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். 3 ஃப்ளோரில் எப்படி இருக்குன்னா 4வது ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். திருப்தி தான் அடைய மாட்டோமே நம்ம. 4வது ஃப்ளோர் போயிடுவோம். அழகான, வாவ், ஃபஸ்ட்லேயே பார்த்துட்டோம். அறிவான, செகண்ட்லேயும் பார்த்துட்டோம். 3வது அன்பான, ஆஹா இது 3 தான் கீழே பார்த்துட்டோமே. இப்போ 4வது என்ன, மனைவிக்கு பாத்திரம்லாம் சமையல்லாம் வேலை செஞ்சு கொடுக்குற அழகான ஒரு கணவன். வாவ் சூப்பரு, நீ சமையல் செஞ்சு பாத்திரம் கழுவி ஒரு வேலையும் செய்ய வேணாம், எல்லா வேலையும் பணிவிடை செய்யக்கூடிய கணவன் 4வது ஃப்ளோரில் இருக்கிறான். எல்லாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணலாமா? ஏன், ஆனால் 5வது மாடி ஒன்று இருக்குது, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அப்படி அங்கே என்ன தான் இருக்குன்னு 5வதுலேயும் பார்த்துருவோம். 5வது ஃப்ளோர் மேலே ஏறுறாங்க. உங்களை திருப்திப்படுத்தவே முடியாது, தயவுசெய்து வெளியே செல்லவும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பார்த்தால், இந்த நிமிஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கை, ஐ எம் ரெடி. எத்தனை பேர் இப்போ சாகிறதுக்கு ரெடி? உன்னை பூசை கூப்பிட்டதுக்கு வந்து எங்களை சாகவாடா சொல்கிற, இந்த நொடி நான் கடவுள் வருகிறார், உன்னை அழைத்து கொள்கிறார் என்று சொன்னால் எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க? 1 2 3, ஆஹா அடரா
இந்த எஸ்ன்னு கேட்டதில் அவங்க நினைக்கிறேன். ஏன்பா இதில் இன்னொன்று இருக்குது, தயவு செஞ்சு கூப்பிட்டு போயிருங்கப்பா, முடியல, நானும் பாடுறேன். இந்த கடவுள் அட்ரஸ் மாற்றி போட்டு என்னை போட்டு பாடாப்படுத்தினுங்கிறார். நாங்கள் நல்லா ஜாலியாக இருக்கணும்னு பார்த்தா எங்களை வச்சு விளையாண்டு நீங்கள் ஜாலியாக இருக்கிறீங்க கடவுளேங்கிற மாதிரி இதில் அவங்களும் இருக்கலாம். ஒருவேளை தயவு செஞ்சு கூப்பிட்டு போயிருங்க. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம், இஸ்ரேல் மக்கள் கடவுள் அங்கே எகிப்திலே அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை கண்டு மோயிசனை அனுப்புகிறார். அவரை அழைத்து கொண்டு, இவ்வளோ கஷ்டப்படாத, வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் என்று சொல்லி கூட்டி கொண்டு போகிற வழியில் சந்தோஷமாக போயிருக்கணும். போகிறவங்களுக்கு என்ன தோணுது? நாங்கள் எகிப்தில் ஒழுங்காக சோறு தின்னு போட்டு கறிகள்லாம் தின்னுட்டு நல்லா ஜாலியாக இருந்தோன்னே எங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே கொல்லவா பார்க்குற என்று தாங்கள் ஏற்கனவே வாழ்ந்த அந்த அடிமை வாழ்வில் இருக்கிற மகிழ்ச்சியை மட்டுமே அவர்கள் பார்க்கிறாளே ஒழிய ஆண்டவருடைய நிறைவை, அவர்கள் அடிமையிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு பாலும் தேனும் பொழிகிற அந்த கானான் தேசத்திற்கு அவர்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார் என்பதில் அவர்கள் நிறைவடையவில்லை. நாங்கள் ஏற்கனவே கஷ்டத்தில் வாழ்ந்தோன்னு புலம்புனாங்க, கத்துனாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், விடுதலை பயணம் 3:10 நாம் வாசிக்கிறோம் என்னவென்று, இதோ என்னுடைய மக்களின் அழுகுரலை கேட்டேன், அவர்களுடைய கதறலை கேட்டேன், அவர்களுடைய கண்ணீரை நான் கண்டேன், அவர்களை விடுவிக்க நான் உன்னை அனுப்புகிறேன் போ என்று மோயிசனை அனுப்பின அந்த ஆண்டவர், இதோ இப்பொழுது அவர்களுடைய கதறல் கண்ணீர் எல்லாம், நாங்கள் அங்கே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், என்னை கூட்டிகிட்டு வந்து சாகடிக்கவா பார்க்குற, ஒரு நிறைவில்லாத ஒரு வாழ்வு. சரி, ஏன் இப்படி நிறைவில்லாமல் இருக்கிறீர்கள்? என்ன வேண்டும்? நல்ல சோறு வேண்டும். கடவுள் பொழிகிறார், மன்னா அவர்களுக்கு பொழியப்படுகிறது. அடங்கணுமா? மாட்டோம். அடுத்து என்ன? எங்களுக்கு கறி வேணும். கடவுள் அவர்களுக்கு காடையை கொணர்கிறார், கொண்டு வந்து அவர்களுக்கு தருகிறார். அப்பொழுதாவது அவர்கள் நிறைவடைகிறார்களா? வாழ்வின் இறுதி வரை அவர்கள் நிறைவடையாத ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டே இருப்பதை நாம் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு 5000 பேருக்கு உணவை பழுக செய்திருக்கிறார். அதன் பிறகு கடல் மீது அவர் நடந்து கரையை தாண்டி போகிறார். ஆண்டவர் இயேசுவையும் அவரது சீடர்களையும் அங்கே தேடிய மக்கள் அவர் இல்லை என்று உணர்ந்து கொண்டு அவரை தேடி அடுத்த கரையை தாண்டி அவர்கள் வந்து ஆண்டவர் இயேசுவை கண்டுபிடிக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் எப்போது இங்கே வந்தீர் என்று சொன்ன பொழுது, இதோ கடவுள் வந்து விட்டார், மெசியா வந்திருக்கிறார், வாழும் இறைமகனாக இருக்கிறார், எங்களுக்கு மீட்பு தரப்போகிறார் என்று சொல்லியெல்லாம் நீங்கள் இங்கே என்னை தேடி வரவில்லை. எதற்காக வந்தீர்கள்? சோறு போட்டார், உணவு கொடுத்தார், அப்பங்களை வயிறார உண்டதால் தான் நீங்கள் என்னை தேடி வந்தீர்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர்களுக்குள்ளான ஒரு வாக்குவாதம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் அவர்கள் பேசுகிறதும் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு கொடுக்கிற பதில் மொழியும் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் மிக அழகாய் வாசித்தோம். அன்புக்குரியவர்களே, இதோ ஆண்டவரிடத்தில் கேட்கிற பொழுது எது நம்பிக்கை? கடவுள் அனுப்பியவரை நம்புவதே. நீ நான் செய்கிற வல்ல செயல்களை நம்பி நான் இறைமகன் என்று நம்பி வரவில்லை, அப்பங்களுக்காக வந்திருக்கிறாய். சரி, நீர்தான் வரவிருக்கிறவர் என்று சொன்னால், நாங்கள் உம்மை நம்ப வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு அருமடையாளம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அருமடையாளத்தை எப்படி செய்வது என்று அவர்கள் கேட்கிற பொழுது, பழைய ஏற்பாட்டில் மோயிசன் எங்கள் முன்னோர்களுக்கு உணவு கொடுத்தார் அல்லவா, அதை போல் ஏதாவது செய்யுங்கள். அவர்களை திருத்துகிறார் ஆண்டவர் இயேசு. என்னவென்று, கொடுத்தது மோயிசன் அல்ல, என் தந்தையே என்று அவர்களை திருத்துகிறார். திருத்துவதோடு அல்ல, மாறாக நானே உயிர் தருகிற உணவு என்று, என்னை உண்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று ஒரு ஆழமான நம்பிக்கையை அந்த மக்களுக்கு விதைக்கிறார். இன்று நீங்களும் நானும் இந்த ஆண்டவர் இயேசுவை உயிர் தருகிற உணவாக, நீங்களும் நானும் வாழக்கூடிய ஒரு உணவாக நம்மால் கருத முடிகிறதா என்ற இந்த கேள்வியோடு விவிலியத்தில் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்வில் நிறைவான மனதோடு
வாழ்ந்தார்கள் என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க விரும்புகிறேன். எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், அதில் ஒரு சிலரை மட்டும் நம்மோடு இன்றைய நாளின் சிந்தனைக்கு பகிர்ந்து கொண்டு நான் என் வாழ்வில் எப்படி நிறைவுள்ளவனாய் ஒவ்வொரு நாளும் வாழ்வது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒன்று, யோபு என்கிற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் அவன் முழுமையான நிறைவோடு அவர் வாழ்ந்ததை நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். யோபு புத்தகத்தை எடுத்து வாசித்தோம் என்று சொன்னால் முதல் அதிகாரத்திலும் சரி, 42வது அதிகாரத்திலும் சரி, இடையில் இருக்கிற எல்லா அதிகாரத்திலும் ஆண்டவரே நான் என்னை படைத்த நாள் சபிக்கப்படுக என்றெல்லாம் சொல்லுவார். ஆனால் ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுது அவருடைய நம்பிக்கையை பாருங்கள், எவ்வளவு ஆழமான நம்பிக்கை. இதோ எல்லாம் போய்விட்டது என்று சொன்ன பொழுது அந்த இடத்துல வந்து அவர் சொன்ன வார்த்தை என்ன? கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். இன்றைக்கி நம்மால் சொல்ல முடியுமா? ஒரு கஷ்டம் என்று சொன்னால் கடவுள் இத்தனை நாள் மகிழ்வை கொடுத்தார், இன்னைக்கு எனக்கு கஷ்டத்தை கொடுத்தார். மகிழ்வை கொடுத்த பொழுது மகிழ்வோடு ஏற்றுக்கொண்ட நாம் கஷ்டத்தை கொடுத்த பொழுதும் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள நான் தயார் என்று நம்மால் சொல்ல முடிகிறதா? உடனே சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு வேண்டாம் இந்த கஷ்டம். ஆண்டவரே எனக்கு இது வேண்டாம். ஆண்டவர் இயேசு சொன்னார் இல்லையா, ஆண்டவரை துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் காலைல எழுந்திரிச்சோன்னே டெய்லி நம்ம கும்பிடுறோம், ஆண்டவரே இந்த துன்பக்கிண்ணம் போகட்டும், இந்த துன்பக்கிண்ணம் போகட்டும், இந்த துன்பக்கிண்ணம் போகட்டும். வாழ்நாள் முழுவதும் நமக்கு இருக்கிறது எல்லாம் துன்பக்கிண்ணமாகவே இருக்கிறதா என்ற கேள்வியோடு இரண்டாவது நபரை சிந்திப்போம். இரண்டாவது நபர் யார் என்று சொன்னால் அரசர் தாவீது. தாவீது பல இடங்களில் திருப்பாடல்களில் சொல்லுவார், வேற்றிடங்களில் 1000 நாட்கள் வாழ்வதை விட உம் கோவில் முற்றத்தில் வாழும் ஒரு நாள் எனக்கு போதுமானது. அவர் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் அவர் தன்னுடைய வாழ்வை நிறைவாய் வாழ்ந்திருக்கிறார் என்பதை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு திருப்பாடலை மட்டும் உதாரணமாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த திருப்பாடல், திருப்பாடல் 23. ஆண்டவரே என் நாயன் எனக்கேதும், ஆண்டவர் என் நாயன் எனக்கு குறையில்லை, பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாறச் செய்கின்றார். ஆண்டவர் என் ஆண்டவர் என் நாயன் அருவிக்கு கூட்டி செல்கின்றார். ஆண்டவர் என் நாயன் எந்தன் களைப்பை ஆற்றுகின்றார். ஆண்டவர் என் நாயன் எனக்கு புத்துயிர் ஊட்டுகின்றார். ஆண்டவர் என் நாயன். யாருடைய திருப்பாடல் இது? அவரால் எப்படி இப்படி எழுத முடியுது? ஏனென்று சொன்னால் தன்னுடைய வாழ்வை அவர் ஒவ்வொரு நாளும் நிறைவுள்ளவராய் வாழ்ந்திருக்கிறார். எனக்கு சந்தோஷம், இந்த நாள் என்னோட ஆண்டவர் என்னுடைய ஆயனாய் இருக்கிறார், எனவே எனக்கு குறைவில்லை, எந்த குறைவும் இல்லை என்பதை மிக தெளிவாய் அவர் எழுதியிருப்பதை நாம் வாசிக்க முடிகிறது. புதிய ஏற்பாட்டில் ஒரு 2 கதாபாத்திரங்கள் யோசித்து பார்ப்போம். சிமியோன், அன்னா. ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை அவர்கள் கண்டு முடிக்கிற வரை, அந்த குழந்தையை அவர்கள் கைகளில் ஏந்துகிற வரை அவர்கள் சாகுவதில்லை, அவர்களுக்கு சாவு வராது என்று பரிசுத்த ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்த அவர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய குழந்தையை பார்க்கிறார்கள். இந்த குழந்தையை பார்த்த உடனே அந்த குழந்தையை கரங்களில் 2 பேரும் ஏந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னது, ஆண்டவரே உமது அடியான் இப்போது அமைதியுடன் போவதற்கு நீர் என்னை அனுப்புகிறீர். The Lord, at last all powerful master you sent leave to me என்று நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் ஒரு காரியத்திற்காய் காத்திருந்தேன், அந்த காரியம் முடிகிறது, இப்பொழுது உடனே என்னை அனுப்பவும். இப்போ தான் பார்த்தா இன்னும் கொஞ்சம் இந்த குழந்தை வளர்ந்துடட்டுமே, வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு நான் போகிறேனே என்று அல்ல, அவர்கள் தன்னுடைய வாழ்வில் நிறைவுள்ளவர்களாய் வாழ்ந்ததை பார்க்கிறோம். யார்? அன்னாவும் சிமியோனும் இருவரும். இது அடுத்தது இறுதியான ஒரு உத்தமமான ஒரு எடுத்துக்காட்டு, முன்மாதிரி யார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நினச்சி பாருங்க, அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் நிறைவுள்ளவர்களாய் வாழ்ந்ததை பார்க்கிறோம்.
இதோ மார்க்கு நற்செய்தி 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்துல அவர்கள் வருகிறார்கள். பேதுருவின் மாமியாரை சுகப்படுத்துகிறார். அங்கே அவரை தேடி வருகிற அனைவரையும் ஆண்டவரை சுகப்படுத்துகிறார். மறுநாள் காலையில் இங்கே போதும், அடுத்தது நான் இன்னும் பல ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு அவர் போகிறார். எல்லாரும் வர்றாங்க, என்னை பாராட்டுறாங்க. இன்னும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கிறேன் என்று அவர் இருக்கவில்லை. அந்த இடத்தில் பணி நிறைவோடு அடுத்த இடத்திற்கு பணி செய்ய செல்கிறார். ஒவ்வொரு இடமாய் அவர் பணி செய்து கொண்டே இருக்கிறார். ஏன், இதோ இறப்பின் உச்சத்தில் சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட அவர் தன்னுடைய பணியை மிக தெளிவாய் முடிக்கிறார். என்னவென்று இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று. எல்லாம் நிறைவேறிற்று. அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்வில் நான் செய்ய வேண்டிய அனைத்தையும் மிக தெளிவாய் செய்து கொண்டே வருகிறேன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் நமது வாழ்வில் நிறைவுள்ளவர்களாய் இருக்கிறோமா? முழுசாக வாழ்ந்தோமா வாழலையா வேற. நான் குழந்தையாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், 20 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம். இந்த வயதில் இப்பொழுது என் ஆண்டவரிடத்தில் வந்தாலும் நான் என் ஆண்டவரை கட்டி அணைத்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாழ்வுக்கு சொந்தக்காரனாய் நீங்களும் நானும் வாழ முடியுமா, வாழ்ந்திருக்கிறோமா என்ற கேள்வியோடு இந்த மறையுரையை நான் இங்கு நிறைவு செய்கிறேன். நான் என்னுடைய வார்த்தையிலான மறையுரையை மட்டும்தான் நிறைவு செய்கிறேன். ஆனால் உங்கள் வாழ்க்கைக்குள்ளான இந்த கேள்வியும் இந்த கேள்விக்கான விடையும் இந்த மறையுரையும் ஒருபோதும் நீங்கள் நிறைவு செய்து விடாதீர்கள். தொடர்ந்து தியானியுங்கள். இறைவனோடு இணைந்து வாழ முயற்சி செய்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். எசாயா இறைவாக்கினர் புத்தகம் அதிகாரம் 40 இறைவசனம் 31 சொல்கிறது, ஆண்டவரோடு துணை நிற்பவர்கள், ஆண்டவருடைய துணையோடு செல்பவர்கள் ஓடுவார்கள், ஒருபோதும் களைப்படைய மாட்டார்கள். உங்களது விண்ணக தந்தை நிறைவுள்ளவராயிருப்பதைப் போல
நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப நிறைவுள்ள மக்களாய் நீங்களும் நானும் வாழ தேவையான வரங்களை இப்பொழுது ஆண்டவரிடத்தில் எடுத்து வைத்து ஜெபிப்போம். அன்பின் ஊற்றே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், ஆண் பெண் துறவிகள் ஆகிய அனைவருக்கும் ஆசி வழங்கி இளைஞர்கள் இயேசுவின் உயிராற்றலோடு ஆண் பெண் இளைஞர்கள் ஆற்றல் படுத்தி மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் திரு அவையை உருவாக்குவதற்கான செயல் திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழியும் உண்மையும் வாழ்வுமான இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நாட்டின் வலிமையாகிய இளைஞர் ஆற்றலை பொறுப்புணர்வோடு அணுகவும் வளமாக்குவதற்கான செயல் திட்டங்களை வகுக்கவும் தெளிவாக பார்வையும் வழங்கியருளும். அவர்கள் இளைஞர்களது நலனில் அக்கறை கொண்டு அவர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தையும் மாற்றையும் உருவாக்குவதற்கான கொள்கையினை உருவாக்கி செயல் திட்டங்களை வகுத்து செயல்படுத்தவும் அருளையும் ஆசியும் வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞர்களை வரவேற்கும் குழுமமாகிய பங்கு திரு அவை ஆண் பெண் இளைஞர்களோடு உடன்பணிக்கவும் அவர்களை இயக்கப்படுத்துவதற்கு முன்னுரிமை வழங்கவும் அவர்களை ஆற்றல் படுத்துவதற்கான பயிற்சிகள் நிகழ்வுகள் ஆகியவற்றை ஏற்படுத்தவும் அவர்கள் தங்களது நம்பிக்கை இறைவன் மீது வைக்கவும் இறையாட்சிக்கான செயல் திட்டங்களை முன்னெடுத்து தலைவர்களை உழைக்க வழிகாட்டவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இளைஞர்களாகிய எங்களது வளர்ச்சிக்கு எண்ணற்ற கனவுகளோடு அளப்பரிய ஈகத்துடன் நலமான சூழலை அமைத்து தர அயராது உழைக்கும் எங்கள் பெற்றோர்களுக்காக உம்மை வேண்டுகிறோம். மாறிவரும் உலகில் தங்களது குழந்தைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் பொதுநலச் சிந்தையுடன் குழந்தைகள் வளர உதவும் இளைஞர் இயேசுவை போல சமூக மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்களாய் செயல்படுவதற்கு தாராள உள்ளத்துடன் அவர்களை அனுமதிக்கவும் எங்களது பெற்றோர்களுக்கு ஆற்றலையும் அருளையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞர் நலனுக்காக இளமையில் அழகை ஒளிர வைக்கும் இறைவா, இன்றைய உலகில் திரு அவையின் நிகழ்காலமாகிய ஆண் பெண் இளைஞர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். வேலையின்மை, வேலை வாய்ப்பு, வெறி மயக்கம், தடமாற்றம் என பல நிலைகள் தாக்கப்பட்டு தகற்றப்பட்டு சோர்வுற்று வாழும் இளைஞர்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். தங்களது ஆர்வம், படைத்திறன், துணிவு ஆகியவற்றை உலகை திரு அவையையும் இன்று மாற்றுவதற்காக பயன்படுத்தவும் தங்கள் உயிராற்றலும் வாழும் இளைஞர் இயேசுவை பின்பற்றி தங்கள் பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்த்தி மாற்றத்தின் கீற்றுகளாக வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக அமைதிக்காக அமைதியின் தெய்வமே இறைவா, போர்களினாலும் ஆயுத மோதல்களாலும் வன்முறை வெறியாட்டங்களாலும் சூழலியல் சுரண்டலாலும் பாதிக்கப்பட்ட பூவுலகையும் மக்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். நாடுகள், மொழிகள், இனங்கள், பண்பாடுகள் என பன்மைத்துவம் நிலவும் உலகில் மக்கள் அனைவரும் வெறுப்பு, பகைமை, ஒடுக்குதல் போன்ற தடை சுவர்களால் பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு பதிலாக ஒற்றுமை, பகிர்வு, சமத்துவம் போன்ற உறவு பாலங்களால் நட்புறவை உருவாக்கவும் அமைதியை நிலைபெற செய்யக்கூடியவர்களாகவும் மாறவும் அருள் தாரும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே, எங்கள் பக்கத்து மாநிலமான கேரளாவில் உள்ள வயநாட்டில் ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் வீடுகள் உடைமைகள் இழந்தவர்களுக்காகவும் உறவினர்களை இழந்தவர்களுக்காகவும் வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஆற்றலின் நாயகனே இறைவா, எம் தேவைகளை எல்லாம் உம் பாதம் வைத்து ஜெபிக்கிறோம். நீர்தாமே நிறைவான ஆசீர்வாதத்தோடு நாங்கள் இன்னும் உம்மில் நிறைவுள்ளவர்களாய் வாழ்ந்திட உம்முடைய அருட்கரத்தினால் ஆசீர்வதித்திட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை பவனி நடைபெறும். நோட்டு புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கின்றவர்கள் முன்பாக வரவும். அன்புக்குரியவர்களே, இளையோர் இளம் பெண்கள் மட்டும்
ஒருவேளை உங்களால் முடிந்ததை, இந்த மீட்டிங்கில் இருக்கோம் இல்லையா, அந்த மீட்டிங் அப்போது உங்களால் முடிந்த அந்த ஒரு உதவியை நீங்கள் செய்தால், அந்த உதவியை கேரளாவில் இருக்கிற மக்களுக்காக அந்த உதவியை நாம் அனுப்புவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இளையோர் இளம்பெண்கள் மட்டும். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் புகழ்ந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. கோதுமை மணி என மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. என்னையே முழுவதும் தருகின்றேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உரிமைகள் உடைமைகள் இழந்து தவித்தவரே, நலிவுறும் வாழ்வினில் வளமை நிலைத்திடவே. என்னையே முழுவதும் தருகின்றேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் புகழ்ந்து தந்தேன். அதில் உள்ளவை அனைத்தையும் புகழ்ந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியை மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியை மாற்றிடுவாய். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும்
உமது கையில் என்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருளவும்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சி நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வரும் மலரும் உமது இறப்பினை அறிக்கையிடோ என்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை, சிறப்பாக தாய் திரு அவையை ஆவியிலும் உண்மையிலும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் குவைனஸ், ஏனைய திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தரும். குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானியினுடைய விழாவினை நினைவு கூறுகின்ற வேளையில் குருக்கள் ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து நலன்களையும் அருள் வரங்களையும் பொழிந்து தமக்கு ஒப்படைக்கப்பட்ட மந்தையை வழிநடத்த தேவையான ஆசிரை அகில உலகில் உள்ள அனைத்து குருக்களுக்கும் நீரே தாரும். இன்றைய நாளிலே இளைஞர்கள் இளம் பெண்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும் சுவாமி. அவர்கள் இறைவனை தேடுகின்றவர்களாக, இறைவனிலே நிறைவு காண்கின்றவர்களாக வாழ தேவையான வரங்களை தாரும். இங்கு கூடியிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இன்றைய நாளிலே இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்திருக்கின்றவர்கள் இன்னும் தங்களுடைய பிறந்த நாள், பெயர் கொண்ட திருநாள், திருமண நாள் போன்ற வாழ்வின் முக்கிய நாட்களை அனுசரிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் அனைவரையும் வழிநடத்தியறலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எம் சகோதர சகோதரிகளையும் சிறப்பான விதத்தில் வயநாட்டில் அந்த இயற்கை சீற்றத்தால் மலித்தவர்கள் ஒவ்வொருவரையும், இன்னும் இந்த திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும், எங்களுடைய பங்கிலே பணியாற்றி மறைந்த அனைத்து முன்னாள் பங்கு தந்தையர்கள், இன்னும் சிறப்பான விதத்தில் அருட்தந்தை குழந்தை ராஜ், அருட்தந்தை ஏசுதாஸ் மற்றும் அருட்கண்ணியர்கள் ஒவ்வொருவரையும், என்னுடைய பங்கின் வளர்ச்சிக்காக உழைத்த ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து இறந்த அனைவரும் இரக்கத்துடன் திருமுன் நீர் அவர்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இறைவனின் கன்னித்தாயான தூய மாட்சிமிக்க புனித மரியா, தூய வளனார், எம் பங்கின் பாதுகாவலர் புனித தோமையார், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் ஜான் மரிய வியானி மற்றும் திருத்தூதர்கள், இவ்வழிகளும் கோந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த
ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. எப்பொழுதும் நிறைவுள்ளவர்கள். அவர்களுடைய குணநலன்கள் 2. 1. எப்பொழுதும் மகிழ்ந்து புன்னகையோடு இருப்பது. 2. நேர்மறை எண்ணங்களோடே வாழ்வு முழுவதும் வாழ்வது. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்த நிறைவோடு, புன்னகை தாங்கிய முகங்களோடு, நேர்மறை எண்ணங்களோடு வாழ்ந்திட தேவையான வரங்களை கரம் விரித்து கண்கள் உயர்த்தி விண்ணக தந்தையை நோக்கி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் துயது என போற்றப் பெறுக. முது ஆட்சி பெறுக. முது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. போல எங்கள் குற்றங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனை செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனை செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனை செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். சிறு குழந்தைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், இளைஞர் இளம்பெண்களை வரவிடுங்கள், பாவிகளை வரவிடுங்கள், தொழுநோயாளர்களை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் தன்னகத்தை அழைத்து அணைத்து கொண்ட தெய்வம், யாரையும் ஒருபோதும் புறக்கணிக்காத தெய்வம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். தன் வாழ்நாளில் அனுதினமும் நிறைவுள்ளவராய் வாழ்ந்த இறைவன் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாய் தன்னுடைய உடைக்கப்பட்ட உடலையும் சிந்தப்பட்ட இரத்தத்தையும் தந்து அதன் வழியாக தாமே முழுமையாய் வந்து தங்கி நாமும் நிறைவுள்ளவர்களாய் வாழ அழைக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிற நாம் உண்மையிலுமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தம் உண்மை காத்து நம்ம உன்னில்
ஆசையிலே நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நானோ உன் சாயல், உனை போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. வார்த்தை வடிவில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கை வழியில் உன்னை பார்க்கிறேன். புதுமையின் பொலிவினிலே உன்னை பார்க்கிறேன். உன்னை பார்க்கிறேன். நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு. வாரத்திலே திருநாட்கள் வருகின்ற 5ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று புனித மரியாவின் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு பனிமய அன்னையினுடைய விழா. 6ஆம் தேதி செவ்வாய் ஆண்டவரின் தோற்ற மாற்ற விழா. 8ஆம் தேதி வியாழனன்று அருள் பணியாளரான புனித டோம்னிக் உடைய நினைவு விழா. 10ஆம் தேதி சனிக்கிழமை திருத்தொண்டரும் மறைசாட்சியுமான புனித லாரன்ஸ் அவர்களுடைய விழா. இந்த வாரத்தின் திருவழிபாட்டு நிகழ்வுகள் திங்கள் வியாழன் ஆகிய நாட்களிலே காலை 6:30 மணிக்கு திருப்பலி இருக்கும். செவ்வாய் புதன் ஆகிய இரு நாட்களும் காலை 6 மணிக்கு திருப்பலி இருக்கும். செவ்வாய் புதன் காலை 6 மணிக்கு அன்று இல்ல சந்திப்புக்கு செல்வதனாலே செவ்வாய் புதன் காலை 6 மணிக்கு திருப்பலியானது நடைபெறும். சனிக்கிழமை வழக்கம் போல் அருட்கண்ணியர்களுடைய சிற்றாலயத்தில் காலை 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருப்பலியும் தொடர்ந்து இறையிறக்க நவநாளுமானது நடைபெறும்.
இன்றைய நாள் மாதத்தின் முதல் ஞாயிறாக இருப்பதனாலே திருப்பலி முடிந்தவுடன் தோமையார் நவநாளும் வேண்டுதல் தேரும் நடைபெறும். நவநாள் முடிந்தவுடனேயே ஞாயிறு மறைக்கல்வி மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் வரிசையாக அழைத்து செல்லவும் அவர்கள் வேண்டுதல் தேரின் போது இருக்க வேண்டிய இது இருக்காது, காலத்தின் அருமை கருதி. என்றால் கடந்த வாரம் சிறிது லேட் ஆயிடுச்சு. இந்த போட்டிகள் காரணமாக ஒரு சில வீடுகளுக்கு சென்றபோது 11 ஆயிடுச்சு ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே மறைக்கல்வி ஆசிரியர்கள் 11 மணிக்குள்ளாக அந்த நம்முடைய போட்டிகளுக்கான தயாரிப்புகளையும் செய்து அந்த குழந்தைகள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பாத்திமா மணமகிழ் மன்றம் அவர்கள் பாத்திமா அன்னை ஆலயத்தில் விவிலிய போட்டிகள் மற்றும் நடன போட்டிகள் போன்றவை நடத்துகின்றார்கள். ஆகவே அதிலே பங்கேற்க நம்முடைய குழந்தைகளும் செல்ல இருக்கின்றார்கள். ஆகவே ஞாயிறு மறைக்கல்வி மாணவ மாணவிகளை இதில் பங்கேற்கின்றவர்கள் குறிப்பாக பெற்றோர்கள் உற்சாகப்படுத்தவும், ஒரு சிலருக்கு மனப்பாட போட்டி, மாறுவேட போட்டி என்றெல்லாம் இருக்கின்றது. நிறைய பேர் நடனத்தில் மட்டும் கலந்து கொள்கின்றோம். அதைவிட இறை வார்த்தையை படிக்கின்ற போது தான் நாம் இறை அறிவிலே வளர்வதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே பெற்றோர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த வாரத்தின் இடை நாட்களிலே, சனிக்கிழமை போன்ற நாட்களிலே அவர்களை பிராக்டிஸ்க்கு வர சொல்லும்போது அனுப்பி வையுங்கள். உங்களுடைய ஒத்துழைப்பை மிகவும் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே அடுத்த வாரம் அவர்கள் செல்கின்ற போது பரிசு பெறுவது மிக முக்கியமல்ல, பங்கேற்பது. அதே சமயத்தில் சும்மா நானும் போகிறேன்னு போக முடியாது. அதற்கு ஒரு நல்ல தயாரிப்பு இருக்க வேண்டும். நாம் முத்திரை படிக்கின்றவர்களாக, அவனாசிய பங்குனா ஒரு சிறப்பு முத்திரை பதிக்கின்ற விதத்தில் அந்த குழந்தைகளுடைய தயாரிப்பு இருக்க வேண்டும். ஆகவே பெற்றோர்களாகிய நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்கள். அடுத்து ஆகவே இந்த குழந்தைகளுக்கு தொடர்ந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். பெற்றோர்களுக்கு பாராட்டுக்கள். கடந்த வாரம் 120 பேர் மறைக்கல்வி வகுப்பிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். ஆகவே அனைத்து பெற்றோர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே சமயத்தில் இன்னொரு செய்தியும் இருக்குது. என்னென்னா, வீடுகள் சந்திக்கின்ற போது நான் பார்க்கின்றேன், ஒரு சில குழந்தைகள் ஞாயிறு திருப்பலிக்கும் வருவதில்லை, மறைக்கல்விக்கும் வருவதில்லை. பெற்றோர்கள் தயவு செய்து மீண்டும் மீண்டுமாக சொல்கின்றேன் என்றால், நம்முடைய குழந்தைகள் ஒரு சிலர் தான் கத்தோலிக்க பள்ளிகளிலே படிக்கின்றார்கள். குறிப்பாக ஆண்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் 5ஆம் வகுப்பில் நம்முடைய கத்தோலிக்க பள்ளிகளே இல்லை. இங்கே இல்லை, இன்ஃபன்ட் ஜீசஸோ பிஷப் ஸ்கூல் தான் போகணும். ஆகவே அந்த கத்தோலிக்க மறை அறிவை தெரிந்து கொள்வதற்கு ஞாயிறு மறைக்கல்வி சிறப்பாக உதவியாக இருக்கும். ஆகவே இன்னும் அனுப்பாத பெற்றோர்கள், நீங்கள் வாழ்விலே பிறகு வருத்தப்படுவீர்கள். இங்கிருந்து சொல்கிறேன்ட்டு கோபப்படாதீர்கள், உண்மை அதுதான், நிதர்சனமான உண்மை. 28 ஆண்டுகளாக நான் குருவானவராக பணியாற்றி இருக்கின்றேன். 29 ஆண்டு முடிஞ்சிருச்சு, 30ஆம் ஆண்டில் இருக்கின்றேன். பல இடத்துல பார்த்திருக்கின்றேன். இன்று நீங்கள் மறைக்கல்விக்கு அனுப்பாத குழந்தைகள் நாளை எப்படி இருக்கின்றார்கள் என்பதனை அனுபவபூர்வமாக பார்த்திருக்கின்றேன். அதனால்தான் எச்சரிக்கையாக சொல்கின்றேன். தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு மறைக்கல்வியும் அதே போலவே இளைஞர்கள் இளம் பெண்களுக்கும் சிறப்பான விதத்தில் அந்த இளையோர் குழுவிலும் இணைந்து செய்ய நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலே மிக அற்புதமான விதத்தில் திருப்பலியை சிறப்பித்திருக்கின்றவர்கள் நம்முடைய இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் இப்போதே எந்திரிச்சு முன்னாடி வாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெபிப்போமாக முன்பாக ஒரு உறுதிமொழியையும் இளைஞர்கள் கொடுக்க இருக்கின்றீர்கள். உங்களுடைய கைகளிலே மெழுகுதிரிகளை ஏந்தியவர்களாக வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அறிவிப்பின் இறுதியிலே இதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே நல்ல முறையிலே அர்த்தமுள்ள வகையிலே இறை வார்த்தையை வாசித்து நம்பிக்கையாளர் மன்றாட்டு இப்படி ஆர்வத்தோடு பங்கேற்றீர்கள். அதுபோல நம்முடைய முன்னாள் இயக்குனருடைய இந்த இளைஞர் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த நம்ம சகோதரர் ஆரோக்கியராஜ் அவர்கள் சிறப்பாக முன்னெடுத்து வழி நடத்தி இருக்கின்றார்.
ஆகவே பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் இருக்கும். ஆகவே அவர்களுக்கும் இளைஞர்கள் ஒவ்வொருவருக்குமே பாராட்டுக்களை தெரிவிப்போம். இன்னும் சில அறிவிப்புகள் இருக்கின்றன. இன்றைய நாளிலே இந்த திருப்பலியை சிறப்பித்து நிறைவை நோக்கி நாம் செல்ல வேண்டும், நிறைவை வாழ்விலே அடைய வேண்டும் என்கின்ற கருத்தோடு மிக அழகிய விதத்தில் நமக்கு மறையுரையாற்றி திருப்பலியிலே ஜெபித்திருக்கின்றவர் பாசத்திற்குரிய இளைஞர் குழுவினுடைய இயக்குனர் தந்தை அருட்தந்தை ஞான பிரகாசம் அவர்கள். என்னுடைய குடும்பத்தில் நான் கடைசி, இருந்தாலும் எனக்கு நிறைய தம்பிகளில் இருக்கிறாங்க. அதில் சிறப்பான தம்பி இவர். ஏன்னா 3 ஆண்டுகள் நாங்கள் ஒன்றாக ஒண்டிப்புதூரிலே பணியாற்றினோம். ஆகவே அந்த விதத்தில் திறமையுள்ள அருட்தந்தை இப்போது மிக்கேல் மேல்நிலை பள்ளியினுடைய முதுகலை ஆங்கில ஆசிரியராகவும் அதே சமயத்தில் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய இளைஞர் பணிக்குழுவினுடைய செயலாளராகவும் இருந்து சிறப்பாக பணியாற்றுகின்றார். தந்தைக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவர் பணி சிறக்க தொடர்ந்து நாம் அவருக்காக ஜெபிப்போம். இன்று 10:15 மணிக்கு, 10:15 இல்லை 10:30 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன், இளைஞர்கள் பெண்களுக்கான சிறப்பு கூட்டமும் கலந்துரையாடலும் நடைபெறும். ஆகவே அதிலும் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். அதே போலவே அன்பிய பொறுப்பாளர்கள் உங்கள் அன்பியத்தில் உள்ளவர்களை ஊக்குவியுங்கள். ஏறக்குறைய 70 பேர்த்துக்கு மேலே 70-80 பேர் நம்முடைய இளைஞர்கள் இளம் பெண்கள் இருக்கின்றார்கள். வர்றவங்க போன வாரம் பார்த்தா 30 பேர் வந்தாங்க. ஆகவே வந்தவர்களுக்கு பாராட்டுக்கள், வராதவர்கள் விரைவில் இணைந்து இந்த இதில் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தில் இல்ல சந்திப்பு செவ்வாய் புதன் ஆகிய நாட்களிலே காலை 6:45 மணிக்கு மேல் புனித இஞ்ஞாசியார் அன்பியத்தில் உள்ள இல்லங்களையும், திங்கள் செவ்வாய் மாலை 6 மணிக்கு புனித ஜான் போஸ்கோ செபஸ்தியார் அன்பியம். இந்த 2 அன்பியங்களிலுமே திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்களுக்குள் சந்திப்பேன். ஆகவே அதை பற்றி உங்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் தெரிவிப்பார்கள். அதே போல புதன் வியாழன் ஆகிய நாட்களிலே மாலை 6 மணிக்கு, திங்கள் செவ்வாயும் மாலை 6 மணிக்கு, புதன் வியாழன் ஆகிய நாட்களிலும் மாலை 6 மணிக்கு புனித சவேரியார் அன்பிய குடும்பங்களை சந்திப்பேன். ஆகவே இந்த அன்பியங்களில் இருக்கக்கூடிய இந்த 4 அன்பியங்களில் இருக்கக்கூடிய அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களுக்கு முன்கூட்டியே எப்போ திங்களா செவ்வாயா புதனா வியாழனா என்கின்றதை உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிப்பார்கள். இந்த வாரம் பார்த்தோம், கடந்த வாரம் பார்த்தோம்னா நிறைய பேர் வீட்டில் இருந்தாங்க. ஒரு சிலர் திருப்பூரில் பணி செய்கின்றவர்கள் இருந்தாலும் கூட இங்கே நான் வருகின்றேன் என்று காத்திருந்து சென்றார்கள். ஆகவே அவர்களுக்கு பாராட்டுக்கள். அன்பிய பொறுப்பாளர்கள் கூட்டி சென்றவர்களுக்கும் சிறப்பான விதத்தில் நன்றிகள். இன்னும் இந்த குடும்ப விவர அறிக்கையினை நீங்கள் இந்த மாதம் இறுதி வரை பயன்படுத்தி அனைத்து இதையும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே இன்று திருப்பலி முடிந்தவுடன் நம்முடைய அரசு குடியிருப்பில் வசிப்போர் அனைவரும் இங்கே முன்னாக அதனுடைய பொறுப்பாளர்கள், பவுல் அன்பியத்தினுடைய பொறுப்பாளர்கள் திரு பவுல் ஆசிரியர் அவர்களையும் திரு ஜேம்ஸ் அவர்களையும் சந்தித்து உங்களுடைய வீட்டு விவரங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் என்று கொடுத்தீர்கள் என்றால் அடுத்த வாரம் இந்த பவுல் அன்பியத்தை சந்திக்கின்ற போது உங்களுடைய இல்லங்களுக்கு வருவதற்கு உதவியாக இருக்கும். அதே போலவே உங்களுடைய இல்லங்களை ஏதாவது மாற்றி இருந்தீர்கள் என்றால் அன்பிய பொறுப்பாளர்களிடத்தில் தெரிவித்தீர்கள் என்றால் செல்வதற்கு உதவியாக இருக்கும். திருமண தயாரிப்பு வகுப்பு ஆகஸ்ட் 10-11 அடுத்த சனி ஞாயிறு நடைபெறும். பங்கேற்கின்றவர்கள் என்னிடத்தில் கடிதம் பெற்று செல்லவும். ஒவ்வொரு ஆண்டுமே நம்முடைய மறை மாவட்டத்தில் உயர்கல்வி பயில்வோருக்கான கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பங்கள் கொடுக்கப்படுகின்றது. இதற்கு பல்வேறு நிபந்தனை இருக்கின்றன. குறிப்பாக 3 முக்கிய நிபந்தனைகள். 1, ஒரு குடும்பத்திற்கு ஒருவருக்கு மட்டுமே கொடுக்கப்படும். 50% மதிப்பெண்களுக்கு மேலே அந்த கடைசி செமஸ்டர் தேர்விலோ லக்னா ஆண்டின் இறுதி தேர்விலேயோ பெற்றிருக்க வேண்டும். பெற்றோருடைய வருமான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த விண்ணப்பங்கள் தேவையுடையவர்கள் உங்களுடைய விவரங்களை என்னிடத்தில் வருகின்ற சனி ஞாயிறு 9-10 வெள்ளி சனி ஆகிய நாட்களிலே மாலை குடும்ப அட்டையுடன் என்னை சந்திக்கவும். மற்றவற்றை உங்களுக்கு அறிவிப்பேன்.
நேற்றே வாட்ஸ்அப்பில் அறிவித்தபடி அடுத்த வாரம் வயநாடு இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு அடுத்த வாரம் 11ஆம் தேதி சிறப்பு காணிக்கை எடுக்கப்படும். அது நம்முடைய மறை மாவட்டத்தில் இயங்கும் CMSS வழியாக அங்கு அனுப்பி வைக்கப்படும். ஆகவே மனிதநேயத்தோடு உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே ஒருவேளை அதிக தொகை கொடுக்க விரும்புகின்றவர்கள் கவரிலும் கூட போட்டு காணிக்கை பவனியின் போது கொடுக்கலாம். அதே போலவே நோட்டு புத்தகங்களையும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தில் ஞாயிறு மறைக்கல்வி குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய குரூஸ் ஆரோக்கியராஜ், மேரி அனிதா குழந்தை தெரேசா அன்பியம், அமிர்தன் ஜான்சி ராணி இஞ்ஞாசியார் அன்பியம், அமல்ராஜ் கவிதா இஞ்ஞாசியார் அன்பியம் இவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மரியாதைக்குரிய அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் பங்கு மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அழைக்கப்பட்டவர்களோ பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்பதைப் போல மறைமாவட்டத்தில் இத்தனை பங்குகள் இருந்தாலும் அகில உலக இளைஞர்கள் எழுச்சி நாள் விழாவை கொண்டாட இங்கு வந்திருக்கக்கூடிய கோவை மறை மாவட்டத்தின் புனித மிக்கேல் மேல்நிலைப்பள்ளியின் முதுகலை ஆசிரியரும் மறை மாவட்டத்தில் இளைஞர் நலன் குழு இயக்குனர் தந்தையுமான அருட்பணி ஞானப்பிரகாசம் அடிகளார் அவர்கள் இங்கு வந்திருந்து நிறைவை நோக்கி நாம் எவ்வாறு வாழ வேண்டும், அன்று 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த சமுதாயத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று அழைப்பு விடுத்த விவேகானந்தரை போல அவிநாசி இளைஞர்களுக்கு விழித்தெழுங்கள் என்று அழைப்பு விடுக்க வந்திருந்து நம்மை சிறப்பித்த அருட்தந்தைக்கு நமது முன்னாள் இளைஞர் குழுவின் பொறுப்பாளர் திரு ஆரோக்கியராஜ் அவர்கள் பங்கு தந்தைக்கு அருட்பாணியாளருக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்க அன்போடு அழைக்கிறேன். இன்று மற்றும் ஒரு முக்கியமான நாள், பங்கு தந்தையர்கள் தினம். நம்முடைய பங்கு தந்தை வந்து ஒரு சில மாதங்கள் ஆனாலும், அதாவது ஞான உபதேசம் கல்வியை வலியுறுத்தியும் மற்றும் அடுத்த நிகழ்வாக இளைஞர் குழுவை ஏற்படுத்துவதும் தொடர்பாக நல்ல பல காரியங்களை செய்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் நம் அனைவரின் சார்பாக பங்கு தந்தையர்கள் தின வாழ்த்துக்களை தெரிவிக்கும் பொருட்டு நமது பாசமிகு பங்கு தந்தை முனைவர் அவர்களுக்கு நமது பெரியோர் அந்தோணிசாமி ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவிக்கும் பொருட்டு நாம் அனைவரும் கரவொலி எழுத்து பங்கு தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு, பாசமிகு அண்ணன் அருட்தந்தை அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை ஆயரின் பெயராலும் முதன்மை குருவின் பெயராலும் கோவை மறைமாவட்ட பணிக்குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோவை மறைமாவட்ட பணிக்குழு இன்று என் கையில் இருக்குது, அவ்வளோதான். இன்றைக்கி என் கைக்கு வந்திருக்குது, செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இதற்கெல்லாம் விதை வித்திட்டவர்களில் நம்முடைய பங்கு தந்தை அவர்களும் ஒருவர் என்பதை தெரிந்து கொள்ள நினச்சி பார்க்கணும். ஏன்னா சிடிவைஸில் அவரும் செக்ரட்டரியாக இருந்திருக்கார், இளையோர் பணிக்குழுவினுடைய செயலராக இருந்து சிறப்பான பணிகளை தந்தை அவர்களும் செய்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை கரங்களை தட்டி சிடிவைசி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். இப்பொழுது இறுதி ஜெபமும் அதைத் தொடர்ந்து தேர்பவனியும் நவநாளும் தேர்பவனியும் தேர்பவனி முடிந்து மீண்டும் உள்ளே வந்தவுடன் இளைஞர்கள்
கரங்களில் மெழுகுதிரி ஏந்தி அனைவரும் முன்னாடி வர அவர்கள் உறுதிமொழி எடுப்பார்கள். அதைத் தொடர்ந்து இந்த கூட்டம் தொடரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. நிறைவை நோக்கி கடவுளைப் போல சென்று வாழுங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.